இன்னைக்கு நாம ஒரு குத்துவிளக்கு குடும்ப குத்துவிளக்கை பற்றி பார்க்க போகின்றோம். ஏய் என்னடா முறைகிற? நானா சொல்றேன், அவங்களே பாடியிருக்காங்க. அப்படி சட்டையை பின்னாடி தூக்கி விட்டு நான் அப்படின்னு பேசுற ஜந்துக்கள்லாம் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரை ரோசம் வரல. இது நடந்து 5 நாள் ஆச்சு. தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா பேத்தனமா பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி என்னடா பேச்சு? வாடாடே என் கூட ஒத்திக்கு வாடா. எப்படியோ பேசிட்டு போறா. அதையெல்லாம் நாம நாய் குறைக்கிறது நினைச்சு அப்படியே கடந்து போயிடுவோம். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? நான் சண்டை போடுறேன் வர என்ன நீங்க ஊக்குவிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்ன நீங்க பின்ன அடைய செய்யாதீங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. நாயக்கர் என்ற சமூகம் சுதந்திரம் வாங்கிய வேளையில் பிற்படுத்த சமூகம் கிடையாது. எல்லாம் தர்ணா பண்ணி வாங்கின சர்டிபிகேட். கவுண்டர்கள்லாம் இப்ப வன்னியர்களுக்குள்ள போராட்டம் மாதிரி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி வாங்குறாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பார்த்தா தமிழ்நாட்டுல மார்வாடிகளும் சைவ பிள்ளைமாரும் பிராமின்ஸும் மட்டும்தான் மைக்ரோ மைனாரிட்டி. நீங்க தான் சண்டை போடணும். நரிகள் இறையை குறிவைக்க கூடாது. இறைக்கு போட்டியாக வரும் எதிரிகளை தான் தரியனாக்க வேண்டும். புரிகிறதா? இப்பதான் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்த காலம், இப்பதான் நீட்டு கொண்டு வந்த காலம். நம்ம பசங்க அதுல ஜெயிச்சு புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதை, சாமி சாமின்னு கொஞ்சம் மரியாதை. பார்ப்பனர்களுக்கு கால் கழுவி விடுற குரூப் நினைச்சீங்களா? ஆயுதத்தை எடுத்து எதிரிகளை ஓட விடுற குரூப். அவங்க பார்ப்பனர்களை பார்த்தோன்னே சாமி சாமின்னு வாங்கலாம். அதெல்லாம் எங்க முப்பாட்டங்காலத்துக்கு முன்னாடியே அடிச்சு ஓட விட்டோம். சாமி கீமின்னு கூப்பிடறதெல்லாம் இங்க கிடையாது. நம்ம பேராதான் எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்புரம் சாமி தெரியுது. பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்புரம் சாமி சொல்லணும்ல. அதுக்கு தான் இந்த பேர் வச்சிருக்கோம். தெரியாம கேக்குறேன், ஈழத்தமிழர்களை நீங்களா தமிழர்களா? நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணீங்க? பட்டாளத்துல இருந்தது ஓன் தாத்தா, சமைச்சு போட்டது ஓன் பாட்டி. உங்களுடைய ஆட்கள் தானே அங்க அவங்களுக்கு துணி துவச்சு போட்டாங்க, ஷூ மடிச்சு கொடுத்தாங்க. எல்லா வேலையும் நீங்க தானே செஞ்சீங்க. ஒருத்தன் வேலைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் தமிழர்களுக்காக நெஞ்ச பொழந்து நிப்போம் அப்படின்னு சொல்ற ஆளுங்கெல்லாம் எங்கதான் இருக்கானுங்கன்னு தெரியல. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திக்கிற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அவங்களுக்கு அறிவுரை வேணா நாங்க சொன்னதான் நாங்க நீங்க பழி போடுறீங்க, ஒத்துக்கிறோம்பா. ராஜாக்கள்கிட்ட ஜோசியத்துல நம்ப வச்சு உட்கார்ந்து ஏமாத்தி உருட்டி நீங்க அதிகாரத்துல உட்கார்ந்தீங்க. நாங்கெல்லாம் பயங்கரமா வேதங்களை படிச்சோம், அறிவு காது வழியா ஒழுங்குன்னு நம்ப வச்சு ஏமாத்துனீங்க. ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். சுதந்திரமே வேணாம், நீங்களே இருந்துருங்க ஒருத்தர் கேட்டாரு. வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் நம் நாட்டோட அடித்தட்டு மக்களோட வாழ்வு கொஞ்சமாவது ஏற்பட்டிருக்கு. திரும்பி இந்த நாடு பார்ப்பன கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா இந்த நாடு முழுக்க இந்து மதத்தின் கீழே ஜாதியின் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படும். அதனாலதான் தந்தை பெரியார் ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை எதிர்த்தாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? போடுங்க, சண்டை போடுங்க, ரௌத்திரம் பழகு. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? கடைசியா முடிச்சுக்கிறேன். அவங்க உணர்ச்சி பிளம்பா நிக்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தவன் உட்காருவா, போதும் பேசினது போதும் உட்காரு அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டாராம். அப்புறம் என்ன, திருச்சியில பிடிச்ச ஓட்டம் சென்னையில வந்துதான் நின்று இருக்கு.